ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சங்கவி. இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டுவாகல் பாலத்தில் தான். யாராச்சும் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டிவாக அமையும். இந்த காணொளி இப்போ எதை பற்றினதான் இருக்க போகுதுன்னு சொன்னால் வட்டுவாகல் பாலம் இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி தான். இந்த பாலம் இப்போ சரியான கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, இந்த பாலம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி விடாமல் பெஞ்ச மழையால் பாலத்தை மூடி வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதனால் போக்குவரத்து சரியான கஷ்டமாக இருக்குது. இந்த ரோட் தான் அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அது என்ன சொன்னால் இதால் தான் முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவில் இருந்து முள்ளிவாய்க்கால் பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கான வழி இதால் போகிறது தான் கொஞ்சம் கிட்டவானதாக இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இதில் இருந்து போகிற அளவு தூரத்தை விட அதிகமான தூரமும் அதிகான நேரமும் எடுக்கும் புதுக்குடியிருப்பு அந்த ரோடால் போய் வர்றது. அதனால் இந்த ரோடு தான் எல்லா மக்களுமே பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ரோடு அதிகமான மழை பெஞ்ச காரணத்தினால இது மூடிட்டுது வெள்ளம். இதனால் போக்குவரத்து சரியாக கஷ்டமாக இருக்குது. அதோடு இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி பாயறதுக்காக போக் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த போக்குன்னு சொல்கிறது தண்ணி பாயறதுக்கு வச்சுருக்கிற அப்படி அதை சொல்லலாம். அது இந்த சரியான இது எனக்கு தெரியல. இந்த பாலம் ஹெவியான வாகனங்கள் போய் வரதால் பாலம் உடையிறதால அந்த போக்குகளை அடைக்கிறாங்க. இந்த போக்குகள்னு சப்போர்ட்டில் தான் கூட இந்த பாலம் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த பாலத்தை உடைச்சிட்டு உடைக்கிறாங்க, இல்லைன்னா கல்லை போட்டு அடைக்கிறாங்க, அப்படியெல்லாம் செய்கிறாங்க. அப்படி உடைக்கிறதால மழை வெள்ளங்கள் வெளியேற முடியாமல் இதிலேயே நிற்கிது. இதனால் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இரணமடு குளம் மற்றும் முத்துராயங்கட்டு வான்கதவுகளை அதிக வெள்ளம் வந்தால் திறந்து விட்டுருவாங்க. இங்கேருந்து வெளியேற வெள்ளம் வட்டுவாகல் கடலுக்கு, அதாவது இங்கே தான் சேரும். அப்படி அது சரியான ஃபோர்ஸாக வர்றதால கூட இந்த பாலம் சேதமடையுது. அதோட இந்த மக்களும் இந்த ஆற்றை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் இதில் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு செய்கிறாங்க. அதோட இந்த தண்ணியை நம்பித்தான் அதிகமான மக்கள் வயலுக்கு கூட நம்பியிருக்காங்க. அதனால் இந்த பாலத்தை இப்போ மழை கூடியன்னு சொல்லி இப்போ பாலத்தை வெட்டி விட்டால் இப்போ தை மாதத்துக்கு வயலுக்கு தேவையான தண்ணி அப்போ கிடைக்காது. அப்போ சரியான கஷ்டமாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. கடலுக்கு மார்க்கும் இடையில் இருக்கிற தண்ணியை வெட்ட வேண்டி இருக்குது. இப்படி வெட்டினா இவ்வளவு தண்ணியும் கடலுக்கு போயிடும். அதனால் சரியாக கஷ்டமாக இருக்கும். இப்படியே போனால் இந்த பாலம் மிக மோசமான நிலைமைக்கு போயிடும். இந்த மக்கள் எல்லாருமே கோரிக்கை விடுத்துள்ளாங்க. ஆனால் இதுவரை காலமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இதனூடாக போய் வர மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுங்கள். ஏனென்றால் பாலம் அதுவும் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறது மிகவும் கவனமாக பயணிங்கள். என்று சொன்னால் பாலம் சரியான மோச நிலையில் போயிட்டுருக்கு. அதோட தண்ணி மிகவும் கூடினதால் இதால் போய் வர்றது மிகவும் கஷ்டமாக இருக்க போகுது. பார்த்து கவனமாக பயணிங்கள்.